சாப்பாட்டுல இவ்வளவு காரம். மிளகா பொடி டப்பா அப்படியே கொட்டிட்டீங்க போல. கார் அடிக்குது. ஐயோ இல்ல மித்ரா, இன்னைக்கு எங்க அம்மா தான் மசாலா அரைச்சு கொடுத்தாங்க. அவங்க கைக்கு அவ்வளவு பவர் ஒரு வேலை. ஐயோ. ஆமாமா, நான் மருமகள கையில உப்பு போடுற பக்கம் இல்லைன்னா நான் காரத்தை அதிகமா போட்டேன். அப்பதான் உப்பு இல்லாதது தெரியாதுன்னு நினைச்சேன். விடுங்க நான் தனாரு, சோத்துல காரம் அதிகமா இருந்தாதான் நீங்க சாப்பிட முடியாம எந்திரிச்சு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு ஓடிடுவீங்கன்னு உங்க அம்மா நினைச்சிருப்பாங்க போலயே. அப்பதானே நீங்க அவங்களுக்கு அந்த வேலை இந்த வேலை கொடுக்க மாட்டீங்க. அதனாலதான் ஒரு பிளான பண்ணிட்டாங்க போலயே. அட பாவி, என் பொண்ணுகிட்ட என்னென்னமோ சொல்லி தராளே. ஏமா மித்ரா, அம்மா நான் அப்படியெல்லாம் செய்ய வேணாமா? அப்போ மருமகளுக்கு உப்பு போட தெரியல, மாமியாருக்கு காரம் போட தெரியல. அப்படியே 2 பேரும் சேர்ந்து என் வயிற்றுல நெருப்பு அள்ளி கொட்டலான்னு பிளான் பண்ணிட்டீங்கல்ல. போதும் தான் சாமி, நான் போறேன். அடியே, பிளான் பண்ணி என் மகளை துரத்திட்டீல. மித்ரா குட்டி நில்லுமா. எப்படி ஒண்ணு, எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கே நடந்துருச்சே, பரவாயில்லையே.